ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கணிதன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பயிற்சி 1.1ல் 12வது சம்முங்க. சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு 5 3 -1 -2 இஸ் ஈக்குவல் டு 14 7 7 7 எனில் ஏஐ காண்க. இப்போ நமக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ சொல்யூஷன் இப்போ கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு 5 3 -1 -2 இஸ் ஈக்குவல் டு 14 7 7 7 அப்படின்றது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செகண்டாக இருக்கிறத பின்னும் இந்த சைடு இருக்கிறத சின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கத இது ஏ அப்படியே வச்சுக்கோங்க. இதை பின்னு எழுதிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு இதை சின்னு வச்சுக்கலாம். சி. இப்போ நமக்கு என்ன தேவை? ஏ மட்டும் தான் தேவை. ஸோ ஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றதை நம்ம அந்த பக்கம் கொண்டு வைக்கலாம். ஸோ ஏ மட்டும் இங்கிட்ட வச்சிட்டிங்கன்னா இந்த பி இங்கிட்ட வரும்போது என்ன ஆகுனா பி இன்வர்ஸ் அப்படின்னு ஆயிடும். ஸோ சி இன்ட்டு இந்த பக்கம் இருக்க சி அப்படியே இருக்கும். ஸோ பி இன்வர்ஸ் ஆகிடும். இந்த பக்கம் பி இருக்குது, இந்த பக்கம் போகும்போது பி இன்வர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நமக்கு சியோட வேல்யூ இங்கே இருக்குது 14 7. ஸோ அதை கூட எழுதிக்கலாம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 7 காமனாக இருக்கனால 7 மட்டும் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 7 வெளியே எடுத்துட்டிங்கன்னா சியோட வேல்யூ என்ன ஆகுனா இங்கே 2, இங்கே 1 டைம் வரும், இங்கே 1, இங்கே 1. சியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ அதை அப்படியே எழுதிக்கலாம். இதில் பி ஏக்கு பதிலாக பி இன்வர்ஸ், அதனால பி மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாலஸ் ஆஃப் பி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி அப்படின்றது வரும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாலஸ் ஆஃப் பி அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மாலஸ் ஆஃப் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதான் பியோட வேல்யூ. இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். -2 × 5 இருக்குது. ஸோ -10 மைனஸ் இது காமனாக வர மைனஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆல்ரெடி இருக்கனால இங்கே ப்ளஸ் ஆகிடும். 1 × 3 3. இதோட ஸ்டார்ட் பண்ணால் என்ன வரும்? -7 அப்படின்றது வரும். இப்போ மாலஸ் ஆஃப் பி ஓகே. இப்போ மாலஸ் ஆஃப் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு இந்த பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது அப்படியே நம்ம மூளை விட்டது மட்டும் மாற்றி எழுதிக்கலாம். 2/2 மேட்ரிக்ஸ் மாதிரி தான். -2 இங்கே 5ன்னு வரும். இங்கே +3 இருக்கனால -3, இங்கே +1 இருக்கனால +1, சாரிங்க -1 இருக்கனால +1 அப்படின்றது வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு பி இன்வர்ஸோட வேல்யூ என்னன்றது தெரிஞ்சு போச்சு. அதாவது பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே பண்ணிக்கலாமா? 1 டிவைடட் பை இங்கே மாலஸ் ஆஃப் பி -7 இருக்கனால -1 டிவைடட் பை 7 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வந்து -2 -3 1 5. இதாங்க பி இன்வர்ஸோட வேல்யூ. இப்போ பி இன்வர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. சியோட வேல்யூ இங்கே நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு தேவையானது என்ன பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி இன்வர்ஸ். நம்ம அப்படியே இதை அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு ஏவோட வேல்யூ தெரியனால ஏ இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ இங்கே இருக்குது 7 இன்ட்டு அதான் 2/2 அப்படியே எழுதிக்கோங்க. 2 1 1 1. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு பி இன்வர்ஸோட வேல்யூ இங்கே -1 டிவைடட் பை 7 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே -2 -3 1 5. இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 7 7ன்னு ஆகிடும். ஸோ 7 இங்கே மைனஸ் முன்னாடி இருக்கனாலும் மைனஸ், இங்கே கீழே 1 எதுவுமே இல்லைனாலும் 1 தான். ஸோ 1 × 7 7 அப்படியே தான் வரும். இப்போ இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மட்டும் மல்டிபிள் பண்ணிக்கணுங்க. மாற்றி மல்டிபிள் பண்ணிடக்கூடாது. இப்போ 2 இன்ட்டு இங்கே -2ன்னு இருக்கனால -4, இங்கே எதுவுமே என்னால் ப்ளஸ் போட்டுக்கலாம். 1 × 1 1. இப்போ அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் ரோவையும் இந்த செகண்டாக இருக்க காலத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 இங்கே -3 இருக்கனால -6, இங்கே ரெண்டுக்கும் எதுவுமே இல்லை. ஸோ ப்ளஸ்ஸு 1 × 5 5. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது. 1 இங்கே -2 இருக்கனால -2, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ ப்ளஸ்ஸு 4 1. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவையும் இந்த செகண்டாக இருக்க காலத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 × -3 என்ன வரும் பார்த்தீங்கன்னா -3, இங்கே 1 × 5 இங்கே எதுவுமே இல்லைனாலும் ப்ளஸ் போட்டுக்கலாம். 1 × 5 5. இப்போ இந்த 7ம் இந்த 7 கேன்சல் ஆகிடும். இங்கே வெளியே என்ன இருக்கும்? மைனஸ் மட்டும் இருக்கும். ஸோ -1ன்னு இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா -4 இங்கே 1 ஷார்ட் பண்ணோம்னா -3 -6 5. ஸோ -1, இங்கே -2 +1 இருக்குது. ஸோ இங்கே -1 -3 +5 இருக்குது. ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா +2 அப்படின்றது வரும்.
ஓகேங்களா? இப்போ அந்த மைனஸ் இங்கே வெளியே இருக்கனால -1 உள்ளே கொண்டு போய் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கினா என்ன வரும்? மைனஸ் வந்து இங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் மைனஸ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே -3 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கிறது உள்ளே கொண்டு போனீங்கன்னா +3, இங்கே +1, இங்கே 1, இங்கே -2. அவ்வளோதாங்க, ஏவோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சம்மில் சந்திக்கலாம்.